ஸோ இந்த வீடியோ என்னென்னா ட்ராவல் வந்து ஏன் முக்கியம் நமக்கு அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். நடுவில் நம்ம ட்ராவல் பண்ண சில இடங்களையும் நம்ம பார்ப்போம். பட் முக்கியமாக ட்ராவல் வந்து ஏன் நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டண்ட், ஏன் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, அது என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றத நான் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? நான் விக்னேஷ். பியூட்டிஃபுல்லான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்கறதுக்கும் ட்ராவல் பற்றி பேசுகிறதுக்கும் தான் இந்த சேனல். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீக்லி போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் என்னை பற்றி. நான் என்ன ட்ராவலரா அப்படின்னா, நான் கண்டிப்பாக ட்ராவலர்லாம் கிடையாது. நானும் நிறைய பேர் மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். பட் எனக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ராவலும் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து பியூட்டிஃபுல்லான கான்டென்ட் கொடுக்கணும்னு உருவானது தான் இந்த சேனல். அப்போ ஆர்மியில் இருந்ததுனால எவ்ரி 3 to 4 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தோம். அதனாலே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராவல்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியே க்ரோ ஆன இன்ட்ரெஸ்ட் தான் இது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டோட க்ரியேட்டிவ் அவுட்லெட் தான் இது. ஸோ இன்னும் டிலே பண்ணாமல் வாங்க டாப்பிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை மீட் பண்ணுறது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை மீட் பண்ணுவீங்க. டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் மீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் மைண்ட் இன்னும் ஓப்பன் மைண்டடாக ஆகும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்குறதுக்கு கற்றுப்பீங்க. ஸோ அது எப்படி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு சவுத் இண்டியனாக இருந்துக்கிட்டு நிறைய ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு நார்த் இண்டியனே வந்து நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும். நீங்கள் வந்து எல்லா கல்ச்சரையும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஓன் கல்ச்சரில் இருக்கிற நல்ல விஷயமே நம்ம அப்போ தான் தெரிய வரும் நமக்கு. ஸோ கெட்ட விஷயம் 4 பார்த்தா தானே பஸ் நல்ல விஷயம் என்னென்னு நம்ம ரசிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 2 என்ன? பாயிண்ட் நம்பர் 2, பிளானிங் ஸ்கில்ஸ். பிளானிங் ஸ்கில் வந்து ஒரு லைஃப் ஸ்கில். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படும். நீங்கள் ட்ராவல் பண்ண உங்களுக்கு பிளானிங் ஸ்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ரோ பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராவல் பண்ணும்போது தான் நம்ம ஒரு பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இன்னும் நிறைய இடத்த கவர் பண்ண முடியும். நம்ம ஒரு கொஞ்சம் மணியும் சேவ் பண்ண முடியும். நம்ம எதுவும் லாஸ்ட் மினிட் ஹிக்கப்ஸ் இல்லாமல் போக முடியும். ஸோ இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ட்ராவல். ஸோ அது பண்ண நீங்கள் பிளானிங் ஸ்கில்லும் க்ரோ பண்ணுவீங்க. அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு லைஃப்பில் மற்ற ஏரியாஸில் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. பாயிண்ட் நம்பர் 3, மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக பட்ஜெட் போடுறதுன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அது இல்லாமல் நம்மளால் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எக்ஸப்ட் அன்லெஸ் உங்கள்கிட்ட ரொம்ப நிறைய காசு இருக்குது அப்படின்னா. ஸோ அதெல்லாம் ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். பட் ட்ராவல் பண்ணுற முக்கால்வாசி பேர் வந்து பட்ஜெட் போட்டு தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட் போட உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் க்ரோ ஆகும் கண்டிப்பாக. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் ட்ரிப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைக் ட்ரிப் போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பைக் எதாவது ரெண்ட் பண்ணுறீங்கன்னா ரெண்டலுக்கு எவ்வளோ ஆகும், ப்ளஸ் அந்த பைக் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ செலவாகும் ஃபியூலுக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் பட்ஜெட் போடும்போது உங்கள் மணியை வந்து நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது கற்றுப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 4, நாலேஜ் அண்ட் காமன் சென்ஸ். ஸோ ட்ராவலில் கிடைக்கிற நாலேஜ் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி காமன் சென்ஸ் வந்து ரொம்ப க்ரோ பண்ணிப்பீங்க. அது வந்து ஒரு ஆப்வியஸான ஃபேக்ட் தான். நிறைய ஸ்டடீஸும் ஷோ பண்ணியிருக்கு. ட்ராவலில் கிடைக்கிற நாலேஜ் வந்து பல மடங்கு அதிகம் மற்ற இடத்துல கிடைக்கிறத விட. அது உங்களுக்கு யாரும் கற்றுத்தர முடியாது, நீங்கள் ட்ராவல் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 5 என்ன தெரியுமா? கான்ஃபிடென்ஸ். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய ட்ரிப்பு போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட இருக்கிற அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேலஞ்ச் வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே வரும். ஸோ அது நான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்க்கு, எல்லா இடத்துலையுமே இம்பார்ட்டண்ட். உங்கள் கரியராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா?
ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஸ் வரும். பாயிண்ட் நம்பர் 6, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கும், நிறைய விஷயத்தை பற்றி தெரிய வரும். இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னே வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிய வரும். சில பேரை மீட் பண்ணுறதா இருக்கலாம், சில பேரை நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் மீட் பண்ணாமே இருந்திருப்பீங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ணலாம், அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ண நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 7, இதுதான் என்னோடய ஃபேவரெட். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் ட்ராவல் பண்ணுறதுக்கு, க்ரியேட்டிங் மெமரிஸ். ஸோ ட்ராவலே பேசிக்காக நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பீங்க. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறது நம்ம டெய்லி எப்போயுமே ஞாபகம் வச்சுப்போமான்றது தெரியாது. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது அதில் வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் லைஃப் லாங் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் வழியாக டாக்குமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பிளாக் எழுதுங்க, ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அது லைஃப் லாங் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஞாபகமாக இருக்கும். ஸோ க்ரியேட்டிங் மெமரிஸ். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? உங்களுக்கு இந்த ரீசன்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த ரீசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு, உங்களோட ஃபேவரெட் எது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் ட்ராவலுக்காக மணி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய். ட்ராவல் வந்து கண்டிப்பாக எல்லாரோடைய கான்ஃபிடென்ஸ் க்ரோ பண்ணும். அது எப்படின்னு கேட்டாலாம் தெரியாது. என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்போ?